அடுத்து என் பெயர் ரிபா, தென்காசி மாவட்டம் பொட்டல்புதுரை சேர்ந்தவள். மாதவிடாய் பெண்கள் தொழக்கூடாது, நோன்பு நோக்கக்கூடாது என்றும், அதே மாதவிடாய் நேரத்தில் 10 நாட்களுக்கு மேல் மாதவிடாய் வந்தால் அது ஒரு நோய் என்றும், அந்த நேரத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கும் சுத்தம் செய்துவிட்டு புதிதாக மாற்றிவிட்டு தொழுது கொள்ளலாம் என இருக்கிறது. இவ்வாறு சட்டம் நோன்புக்கு பொருந்துமா? அதாவது 45 பெண்கள் மாதவிடாய் நிற்கும் நேரத்தில் மாதத்திற்கு 2-3 முறை என்று மாதவிடாய் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் நோன்பை விட்டுவிட வேண்டுமா அல்லது நோய் என்ற அடிப்படையில் நோன்பு நோக்கலாமா? விளக்கம் தரவும்னு கேட்குறாங்க. முதல் விஷயம் என்ன, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் என்பதற்கு மட்டும்தான் தொழுகை நோன்புல ஒரு கண்டிஷன் இருக்குது. மாதவிடாய்ன்றா என்னன்னு கேட்டால், அந்த குழந்தை உருவாவதற்காக வேண்டி கர்ப்பப்பையில் உருவாகக்கூடிய அந்த படிமம் குழந்தை உருவாகலை என்று சொன்ன உடனே அது கரைந்து என்ன செய்யும், வெளியே வரக்கூடியது. கர்ப்பப்பையிலிருந்து வரக்கூடியதுக்கு பேர் தான் மாதவிடாய். வேற உடம்புலேருந்து வரக்கூடிய ரத்தங்கள் எல்லாம் மாதவிடாய் கிடையாது. அதில் வயிற்றில் ஒரு காயம் ஏற்பட்டு அந்த ரத்தம் அது வந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க, அதுக்கு பேர் ரத்தம் வந்தால் மாதவிடாயான்னு கிடையாது. மாதவிடாய்க்குடைய அர்த்தமே என்னன்னு கேட்டால், கர்ப்பப்பையிலேருந்து வரணும். கர்ப்பப்பையிலேருந்து எப்போ வரும்னு கேட்டால், அது மாதத்துக்கு ஒரு தடவை செய்யும் அது வரும். அந்த கர்ப்பப்பையிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் தான் அது பெண்களுக்கு உபாதையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் என்ற காரணத்தினால அந்த நேரத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டாம் என்று தடை இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் தொழுகக்கூடாது, தொழுகை கிடையாது என்று தடை இருக்கிறது. அந்த நேரத்தில் நோன்பு வைக்கக்கூடாது என்று தடை. ஆனால் நோன்பு பிறகு வைக்கணுன்ற ஒரு கண்டிஷனோடு இருக்குது. தொழுகையை பிறகு வைக்க தேவையில்லை. மாதவிடாய் நாட்களில் தொழாமல் இருக்க வேண்டும். அந்த தொழுகையை பிறகு எடுத்து தொழ வேண்டிய அவசியம் இல்லை. மாதவிடாய் நேரத்தில் நோன்பு வைக்காமல் இருக்க வேண்டும், அந்த நோன்பை பிறகு எடுத்து வைக்க வேண்டும் என்கிறது மார்க்கத்தில் இருக்கு. இவ்வளோதான் மார்க்கத்தில் உள்ள ஒரு சட்டம். அதே நேரத்தில் சில பெண்களுக்கு கர்ப்பப்பையிலிருந்து வருவது அல்லாமல் உடல் ரீதியாகவே நரம்பு நோய் காரணமாக என்ன செய்யும், ஒரு இரத்த கசிவு மாதிரி ஏற்பட்டு அப்படி வந்து கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு நோய் உள்ளவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் இருக்கிறாங்களான்னு தெரியல. அன்றைக்கி ஹதீஸில் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி நோய் உள்ளவர்கள் நபிகள் நாயகத்தில் முறையிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன, எனக்கு எப்போ பார்த்தாலும் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க. அப்போ நபிகள் நான் என்ன சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வராது, மாதவிடாய்ங்கிறது மாதம் தான் வரும், அது குறிப்பிட்ட காலத்தெலாம் வரும், எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, மாதவிடாய் எது அந்த ரத்தம் எதுன்னு நீங்கள் பிரித்து அறியுங்க என்று சொல்கிறாங்க. எப்படிலாம் பிரித்து அறியணும், இது துவக்கத்திலேருந்தே அப்படி வந்துக்கிட்டு இருக்கோம் சில பேருக்குன்னு வைங்க. என்னைக்கு பருவம் அடைஞ்சாங்களோ அன்னையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் ஊருடைய வழக்க பிரகாரம் சராசரி என்னன்னு பார்க்கணும். ஒரு ஊரில் 3 நாளைக்கு மாதவிடாய், ஒரு 5 நாள், ஒரு ஆள் 10 நாளைக்கு வருதா, நடுத்தரமாக உள்ள ஒரு 7 நாள் வச்சுக்கிற வேண்டியது. அப்போ 30 நாளில் நீ ஏதாச்சும் ஒரு 7 நாளை கணக்கு பண்ணி மாதவிடாய்னு வச்சுக்க. ஏன்னா இயலாத போது என்றதை தானே செய்யணும், மார்க்கத்தில் கிடையாது, துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதனால ஒரு 30 நாள் வந்துக்கிட்டே இருக்க, பருவம் அடைஞ்ச காலத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் ஒரு 7 நாளை நீங்களாக ஒரு தேதியை போட்டுக்கொண்டு அதை ரொட்டீனாக கடைப்பிடிக்க வேண்டியதான். 1லேருந்து 7 வரைக்கும் மாதவிடாயின்னு வைத்துக்கொண்டு அந்த 7 நாளைக்கு தொழுவாதீங்க. அதுக்கு பிறகு வரக்கூடியதெல்லாம் அது மாதவிடாயே அல்லாவுடைய பார்வையில் இருந்தாலும் சரிதான், அது உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறனால அது சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன செய்யப்படும், அந்த இதை செய்யணுன்ட்டு அப்படி ஒரு கண்டுபிடிக்கலாம். அல்லது என்ன செய்யலான்னு கேட்டால், இடையில் ஏற்படுது சில பேர் நல்லா மாதவிடாய் பருவம் அடையும் போது பிரச்சனை இருந்திருக்காது, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவுடனே, எனக்கு வயசு அதிகமான உடனே கொஞ்சம் 5 நாள் வருது 15 நாள் வருதுன்னு வைங்களேன், அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த நோய் வருவதற்கு முன்னாடி எவ்வளோ நாள் மாதவிடாய் வந்துச்சுன்னு தெரியும். அந்த கணக்கில் இதை சேர்த்துக்கிற வேண்டியதான். இந்த நோய் வருவதற்கு முன்னாடி நமக்கு ஒரு 5 நாள் மாதவிடாய் வந்துச்சா, இதில் ஒரு 5 நாள் கழிச்சு விட்டு மீதி 10 நாளைக்கு என்ன செய்யணும், தொழுகை நோன்பு எல்லாம் செய்யணும். அது தொழுகைக்கு உள்ள சட்டம் தான் நோம்புக்கு பொருந்துமான்னு நீ கேட்குறீங்க. நோம்பாக இருந்தாலும் தொழுகையாக இருந்தாலும் மாதவிடாய்க்குன்னு உள்ள சட்டம் வேறு அர்த்தத்துக்கு பொருந்தாது. அதுக்கு என்ன சட்டம், அது ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், நீங்கள் சொன்ன ஹதீஸை எப்படி வருதுன்னு கேட்டால், ஒரு அம்மா வர்றாங்க, வந்து என்ன செய்கிறாங்க, அம்மாண்டா ஃபாத்திமா பின்த்து அபி ஹுபைஷ்ங்கிறவங்க வர்றாங்க. நபிகள் நாயகத்தின் அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இந்த உதிரப்போக்கு வந்து கொண்டே இருக்கிறது, நான் தூய்மையாகவே மாட்டேங்கிறேன், நான் தொழாமல் இருக்கலாமா என்று கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அப்படி வர வாய்ப்பு இல்லையே, இன்னமா அது ஆளிக்க இருக்கணும், அது ஒரு நரம்பு நோய் தான், அது ஒரு லைசபி ஹைலின், அது மாதவிடாய் இல்லை, மாதம் பூரா வந்துகிட்டு இருந்தால் அது என்ன இல்லை, மாதவிடாய் கிடையாது. இப்போ இது அக்குபலத்து ஹைலத்துக்கு உங்களுடைய மாதவிடாயுடைய காலம் வரும் பொழுது இப்போ தை சலாத்தை தொழுகை விட்டுருங்க. ஒய்தா அதுபரத்து அது முடிஞ்ச பிறகு ஃபகுசிலி அன்கித்தம ரத்தத்தை கழுவிட்டு சும்மா சொல்லி தொழுவுங்க. அது ரத்தம் வந்துக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்லை, தொழுதுட்டு இருக்கும் வந்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை. அதே நேரத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒன்று செஞ்சுக்கிறணும். சும்மத்து வந்து இல்லை குல்லி சலாத்தின் இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ என்னென்று பிரிக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க பெண்கள்கிட்டருந்து வெளிப்படுற எல்லா ரத்தமும் மாதவிடாய் கிடையாது, அதற்கு இந்த கண்டிஷன் கிடையாது. மாதவிடாய் என்று சொல்லி வரக்கூடியது தான் அது அந்த சலுகை.
மற்ற ரத்தங்கள் எல்லாம் சாதா ரத்தம் எடுத்துக்கிறங்க, அவங்க வழக்கப்படி உள்ள கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். அது மாதிரி உள்ளது. அதே மாதிரி இது புகாரியில் 228, 325 இன்னும் கொஞ்சம் தெளிவாக வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், அது ஒரு நரம்பு நோய். உலாக்கின் தாயிசலா என்றாலும் தொழுகை விட்டு விடு, கதிரல் ஐயாமில்லத்தி குந்தி தஹிலி நபிகா, இதுக்கு முன்னாடி மாதவிடாய் மட்டும் உனக்கு வந்துட்டு இருக்கும்ல, இந்த நோய் வராமல் அது எவ்வளோ நாளைக்கு வந்துச்சோ அந்த கணக்கு பண்ணி இதை கழித்து விட்டு மற்ற நாள் நினைச்சிங்க தொழுதுக்க நோன்பு வைத்துக்க அப்படின்னு சொன்னார்கள் என்று புகாரியில் 325 ஹதீஸில் இருக்குது. தொழுது கொண்டு இருக்குது, நோம்புக்கு இல்லை. ஆனால் நோம்புக்கு இதே சட்டம் தான். மாதவிடாய் பெண்கள் காரணத்தினால தானே நோன்பு தடுக்கப்பட்டிருக்கு. மாதவிடாய் இப்போ இல்லை, வேற அர்த்தம் தானே. தொழுகைக்காவது தூய்மையாக வரணுங்கிற கண்டிஷன் இருக்கிறது. நோம்புக்கு அந்த கண்டிஷன்லாம் இல்லை. சிறுநீர் கழிச்சா நோம்பு முடிஞ்சிருமா? முடியாது தானே. அது குழு முடிஞ்சு போயிருமே. தொழுகைக்கு வேற கண்டிஷன். தொழுகவே செய்யலாம் என்று சொன்னால் நோன்பு வைப்பதற்கு இன்னும் ஈஸியான விஷயமா வச்சது. அது ஒரு கஷ்டம் கிடையாது. அதை நினைக்கிறேன்.